வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ தான். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். குட் மார்னிங். காலையில் 6 மணி ஆயிடுச்சு. இப்போது எழுந்திரிச்சதும் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்பேன் எப்போவும். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு டீ பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை பொடியை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இந்த பட்டை பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதான் யூஸ் பண்ணுறேன். கடைகள்லையும் கிடைக்கும், பவுடராகவே கிடைக்குது. ஆர்கானிக் பவுடராக வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். நம்ம போட்டது 1.5 கப் தண்ணி, அது 1 கப் தண்ணியாக வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் சுகருக்காக. அவ்வளோதான், வெயிட் லாஸ் டீ ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல எஃபெக்ட் தெரியுது. நான் கொஞ்ச நாளாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் மார்னிங் 8 o'clock ஆகும் வர்றதுக்கு. அவர் வந்தோடனே பசியோடு வருவாங்க. ஸோ வெண்பொங்கலும் ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் சட்னி இது மட்டும் இப்போ மார்னிங் செஞ்சிடலாம். ஆஃப்டர்நூன் அவர்கிட்ட கேட்டு என்ன டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணிடலாம். இப்போது வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வச்சுட்டு ரெடியாக இருப்போம். அவர் வந்தோடனே பசிக்கும். ஸோ அப்போ ரெடியாக கொடுக்கணும். அதனால் குட்டி பையன் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்கான். இந்த டைமில் தான் என்னால் வேலையே செய்ய முடியும். ஸோ நான் தூங்குகிற கேப்பில் தான் எல்லா வேலையும் நான் எப்போவுமே செஞ்சுருவேன். தூங்குகிற கேப்பே நான் பார்த்துட்டு மற்ற நேரம் நான் ஃப்ரீயாக இருக்காமல் கூட விளையாடிட்டுருப்பேன். தேங்காய் சட்னிக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க 1 கப்பு. கூடவே 1 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேங்காய் சட்னிக்கு தாளித்து விட்டுடலாம். எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியட்டும். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளித்ததை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி ரெடி. இப்போது சாம்பாருக்கு பாசிப்பருப்பை கழுவி ஒரு குக்கரில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 4-5 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட், தேவையான அளவு சால்ட்டை போட்டுட்டு மூடி 4-5 விசில் வச்சுருங்க. இப்போ சாம்பாருக்கு கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுடலாம். இப்போது சாம்பாரை தாளித்து விட்டாச்சு. கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் காலையில் டிஃபன் இது செஞ்சுட்டோமோ நைட்டும் இதாக சாப்பிட போகிறோம். பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். 1 கப் அரிசி, பச்சரிசி, அதிலே 1/2 கப் பாசிப்பருப்பு. இது 2ஐயும் நல்லா கழுவிட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யை உருக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் உருகினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன்.
குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நிறையா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கழுவி வச்சுருக்க சாப்பாட்டை அரிசியை போட்டுடலாம். நம்ம இதில் 1.5 கப் அரிசி வந்திருக்கோம். அதாவது 1 கப் அரிசி 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால 5 கப் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 4-5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் எடுப்போம். இதுக்கு தாளித்து விட்டுடலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா வறுத்ததும் இதில் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். வதக்கினது எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா குழஞ்சி வந்திருக்கு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதான் பாருங்கள், வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் சாம்பார் சட்னி ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாரு, சாப்பிட போகிறோம். இப்போ குளிச்சாச்சு, நம்ம போய் சமைக்க போகலாம். என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை பட்டாணியில் குழம்பு, கோஸ் பொரியல், அது மட்டும் தான் பண்ண போகிறோம். வாங்க ஈஸியாக போய் ஜாலியாக பண்ணிட்டு வந்துடலாம். குக்கிங் வந்து கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம், ஏன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா லாக்டவுன் வேறு இல்லையா, ஸோ வந்துட்டு கிடைக்கிற காய்கறியை வச்சுட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் எப்படிலாம் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம், முக்கியமாக அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவோம். ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ நான் அதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் இன்றைக்கி கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணணும், சமையல் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு நான் இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாக இல்லாமல் சும்மா கருவேப்பிலை கொத்தமல்லி தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நம்ம அம்மாக்களுக்கே தெரியாது நிறைய விஷயங்கள். ஸோ நம்ம வந்து அதை சொல்கிறேன். கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை உருவி ஒரு கிளாத்தில் போட்டு காய வச்சிட்ருக்கேன். இது நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடலாம். எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வைங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரே இது மொத்தமாக போட்டுட்டோன்னா அப்பப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேர்த்து அந்த இது தண்ணி இறங்கி கெட்டு போயிடும். அதே மாதிரி கொத்தமல்லிக்கு காஞ்சது அந்த அழுகி போனது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதையும் நம்ம சேம் ஒரு பாக்ஸில் அடியில் டிஷ்யூ பேப்பர் வச்சு பாதி கொத்தமல்லி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு முழுசாக வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்படி ஸ்டோர் பண்ணுங்கள், 2 வாரத்து வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை பட்டாணி ரெடி பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணிக்கு ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, 1 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. இது வெந்ததுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள்,
கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியான ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பொரியல் தான். லைட்டாக எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 2 மணி நேரம் ஒரு கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப முட்டைக்கோஸை போட்டு நல்லா வறுத்தெடுத்துருங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு வேக வைப்போம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சமையல் முடிச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு படம் பார்க்கலான்னு இருக்கேன். மூவி பார்க்கலாம். ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 5:30 டைம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டல்கோனா காஃபி தான் பண்ணலான்னு இருக்கேன். என்ன தான் இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான். டல்கோனா காஃபி ப்ளஸ் வந்துட்டு எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ பஜ்ஜி சாப்பிட்லாம். பஜ்ஜியும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். திண்டுக்கல்லில் நல்லா ரிலாக்ஸ் ரூமில் எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு. உளுந்த வடை, பஜ்ஜி, அந்த வடையோடு அப்படியே கெட்டி சட்னி வச்சு அப்படியே சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவார். பட் அந்த அளவுக்கு டேஸ்ட்டே இருக்காது. நம்ம திண்டுக்கல் தான். இப்போ நினைக்கும் போது கூட எனக்கு எச்சி ஊற்றி சாப்பிடணும்னு. ஓகே, பார்ப்போம். பஜ்ஜி சாப்பிடுவோம். இருந்தாலும் அது திண்டுக்கல் பஜ்ஜியாக நினச்சி சாப்பிடலாம். ஓகே, வாங்க. நான் இப்போ வந்து டல்கோனா காஃபியும் பஜ்ஜியும் பண்ணுறது காட்டுறேன். டல்கோனா காஃபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காஃபி பொடி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன காஃபி பொடி யூஸ் பண்ணுறீங்களோ எடுத்துக்கலாம். அதில் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் காஃபி தூள் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுகர் எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகரும் சேம் அளவு எடுத்துக்கோங்க. அதுவும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இல்லை, சூடாக வாட்டர் ஆட் பண்ணி எக் பீட் பண்ணுற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பட் ஹேண்ட் பிளெண்டர் தான் இருக்குது, ஹேண்ட் பீட்டர் தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்படி எடுத்தால் இப்படி வந்து விழணும். நல்லா க்ரீமியாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த க்ரீமியை இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து காய்ச்சிட்டு கூலாக எடுத்து வச்சுருக்கேன். டல்கோனா காஃபி ரெடி. அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறக்கிறப்பெல்லாம் இந்த இலந்த வடை பார்த்துட்டு சாப்பிட்டு தோணுது. இலந்த வடை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார் பெரிய பேக்கெட்டு. ஸோ அது அப்பப்போ வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே வச்சா குப்பிட்டு எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றேன். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பஜ்ஜி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து 1 கப் கடலை மாவு, 1/2 கப் வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கேசரி பவுடர் கலருக்காக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி கரெக்டான அளவு போட்டு வாழைக்காய் பஜ்ஜி எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. கூப்பிட்டு கிச்சனுக்குள்ளே சேட்டை பண்ணிகிட்ருக்கான். சமைக்க விடாமல் வந்து சேட்டை. ஓய், என்ன பண்ணுற லக்ஷ்வின்? ஓய், பஜ்ஜி ரெடி. பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்து தான். தேங்காய் சட்னியோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
உட்காந்துருக்குது என்ன தள்ளி விடுற பா உட்காந்து வேடிக்கை போட்டு ஆடியன்ஸ் இந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு வேணாமா பாவம் உட்காந்து வேடிக்கை பார்க்கட்டும் சரி நீ மியூசிக் போடு பாட்டு பாடிட்டே மியூசிக் போடுங்க இது திருப்பி வச்சிருக்கீங்க Lashwin வண்டி எங்க போகுது நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டாச்சு சட்னி சாம்பார் காலையில் வச்சதே யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு இப்போ என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் கிச்சன் பின்னாடிலாம் என்ன பசுக்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் 1 கப் தண்ணி வாட்டர் எடுத்துக்கோங்க அதிலே 1/2 கப் வந்து வினிகர் எடுத்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவு விம் ஜெல் இது எல்லாமே அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் அதில் எந்தெந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ண போகிறோமோ அதுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இது ஸ்ப்ரே பண்ணிக்கணும் கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற இடங்களில் எண்ணெய் பிசுக்கு அதிகமான இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் வந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வந்து ஊற விட்டுருங்க ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஆயில் பிசுக்கு இருக்க இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண முடியாத இடத்துல மட்டும் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா உடனே க்ளீன் ஆகிடும் இங்கே ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கனாலே வந்துடும் ரொம்ப ஈஸி தான் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு நம்ம கிச்சன் நைட் எப்போவுமே எனக்கு இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கினா தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சனுக்குள்ளே வரும்போதே சமைக்கணும்னு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ போய் குளிச்சுட்டு தூங்க போகிறோம் நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல ப்ளாகோட ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் நானும் பீட் பண்ணுறேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கை வலிக்குது சாமி யார் இது ட்ரை பண்ணாதீங்க வீட்டில் கை வலிக்குது நமக்கு இதுவே கண்ணாடி மாதிரி ஓகே நம்ம ஒரு ஹாஸ்டல் கிரிக்கெட் பண்ணணும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்